எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா கேரளாவில் அதுவும் ரொம்ப பிடிச்ச சினிமாவை கற்றுக்கிட்ட காலங்களில் மலையாள சினிமாக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ. Definitely, I'm sure everybody have a lot of questions to be asked once we open the floor for the media. And coming to producer Dilip Subbarayan sir, I know Tamil Nadu romba hit avutana padam odikondirike, like first week 11 crores mele da gross collection. And how are you feeling about the film's release tomorrow in Kerala? எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். ஆக்சுவலாக நான் ஃபைட் மாஸ்டர், அப்புறம் தான் ப்ரொடியூசர். ஓகே, மலையாளத்தில் நிறைய படம் செய்துவிட்டு மாஸ்டர்ஸ், கிராண்ட் மாஸ்டர், திருவம்பாடி தம்பா, தட்டத்தின் மதுரை, மரியாதை, கோப்ரா, லால் சாடோ கோப்ரா, நிறைய படம் காயம்பரம், கொச்சுன்னி எல்லாம் பண்ணியிருக்கேன். அஸ் எ ப்ரொடியூசர் ஆக்சுவலாக 2 பேர் இருக்காங்க. மாரி செல்வராஜ் அஸ் எ ப்ரொடியூசர், நானும் ப்ரொடியூசர். ரொம்ப சந்தோஷம் இது. பிகாஸ் ஒரு ஸ்மால் ஃபிலிம் இவ்வளோ பிக் ஸ்கேலுக்கு ஆடியன்ஸ் பர்சனலாக கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனது தே வில் என்ஜாய் தட் ஃபிலிம் லைக் எனி திங். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். எவ்ரிபடி அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மக்கள் வாழையை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதேமாதிரி கேரளாவும் உங்களுக்கு பயங்கரமாக வாழையை தூக்கிட்டு போயிருக்கணும் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். Definitely, we are also looking forward to that. In fact, everybody here is way more emotional after watching the film. Thank you so much, sir. And Nikhila, അസാധ്യ പെർഫോമൻസ് ആണ് സിനിമയിൽ നമ്മൾ കണ്ടത്. ലൈക്ക് ഒരുപാട് വിശേഷങ്ങൾ നടന്നിരിക്കുന്ന ടൈമാണ്. നടക്കൊഴി ഓൾറെഡി ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നു. And now coming with Vaazhai, and how are you feeling having watched the film, about your performance and about the film as well? എന്താണ് ഈ ഒരു മൊമെന്റിൽ പറയാനുള്ളത്? എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഒരുപാട് സന്തോഷം മീഡിയ ആൻഡ് നമ്മൾ ഇൻവൈറ്റ് ചെയ്ത് ഇവിടെ വന്നിട്ടുള്ള ഗസ്റ്റുകൾക്ക് എല്ലാവർക്കും ഒരുപാട് താങ്ക് യു. കാരണം നിങ്ങളാണ് ഇനി പോയി ഈ സിനിമയെ പറ്റി കൂടുതൽ സംസാരിക്കേണ്ടത്. വാഴ കഴിഞ്ഞ 23-ാം തീയതിയാണ് തമിഴ്നാട്ടിൽ റിലീസായത്. അന്ന് മുതൽ എല്ലാവരും ചോദിക്കുന്നുണ്ട് എന്നാണ് കേരളത്തിൽ റിലീസ് എന്നുള്ളത്. സോ നാളെ മുതൽ കേരളത്തിൽ നമുക്ക് എല്ലായിടത്തും കാണാൻ പറ്റും. ഇതെനിക്ക് സ്പെഷ്യലായിട്ടുള്ളൊരു സിനിമയാണ്. എൻ്റെ ലൈഫിലൊരു ഡിഫറെൻറ്റ് എക്സ്പീരിയൻസ് ആണ്. സോ അത് എല്ലാവരും ആക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നു, ഒരുപാട് ആൾക്കാർ കാണുന്നു, അഭിപ്രായം പറയുന്നു എന്നുള്ളത് ഒരുപാട് സന്തോഷം. Thank you so much, and be ready to get even more compliments. I'm sure you'll get that once everybody have watched the film in theaters in Kerala from tomorrow onwards. So now media friends and I namal floor open cheyana. You can ask your questions. Namaskaram sir. First of all, amazing film. ഭയങ്കര ഇമോഷണൽ ടച്ച് ചെയ്തൊരു ഫിലിമായിരുന്നു. ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു. മനസ്സിലാകുമെന്ന് വിശ്വസിക്കുന്നു. ഇറ്റ്സ് എ വണ്ടർഫുൾ ഫിലിം. ഓക്കെ, ഇങ്ങനെ വാട്ട് വാസ് ദ ഇൻസ്പിറേഷൻ ടു ഡു ദിസ് ഫിലിം വാഴ? Mainly you said it is your story, but seeing in the screen it felt something connecting to you know. என்கிட்ட என்னை பற்றி யோசிக்கும்போது, நான் என்னை பற்றி தனியாக யோசிக்கும்போது எனக்கு அதிகமாக வரக்கூடிய கதை இதுதான். நான் யார் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன்னா, என்னோட ரூட்டை நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கதை ஞாபகத்து வந்துகிட்டே இருக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னோடய டேரக்டர் என்கிட்ட ஏதாவது கதை சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ சொன்ன கதை இது. பட் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நான் டேரக்டர் ஆனதுக்கப்புறம், பெரிய கர்ணன், மாமன்லாம் வந்ததுக்கப்புறம் குயிஸ் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எவ்ரி ஃபிலிம் என்னோடய 3 படம் ரிலீஸ் ஆகும்போதுமே மாரி செல்வராஜ் நான் யார் அப்படின்னு ஒரு டிபேட் க்ரியேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பட் நானே அதை சொல்லிடலாம், நான் யார், நான் எங்கேருந்து வரேன் அப்படிங்கிற சொல்லிடலான்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வாழை. சார் Here. Sir, where did you find the 2 boys, sir? How did you mold them actually? அது நீங்கள் சொன்ன எங்கள் ஊர் பசங்க தான், அவனோட ரிலேட்டிவ் பசங்க தான். அந்த பசங்க எல்லாருமே அவனுங்க என்னோடய ஆட்டிடியூட்டில் என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கையை, நான் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ லைவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பெருசாக சேஞ்ச் இல்லை, எனக்கும் அவங்களுக்கும் பெருசாக சேஞ்சஸ் தெரில. நான் அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருந்தானுங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு சேம் அதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கானுங்க, அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கையில் ஃபோன் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. கையில் ஃபோன் இருக்கும், அவ்வளோதான். பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. கூட்டி வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு. எப்படி சார் அந்த ஆக்ஷனும் கட்டுக்குள்ள அவங்க மோல்ட் பண்ணாங்க? ட்ரைனிங் ஏதாவது இருந்ததா? ட்ரைனிங்னா ஒன்லி எமோஷ்னல் கனெக்ட் தான். எனக்கு அவங்களுக்கு மேலே எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்னா
அவங்க அம்மா அப்பா அக்கா இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்க அத்தனை பேருமே இந்த டோட்டல் க்ரௌடே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் தான், அந்த பசங்களோட ரிலேட்டிவ் தான். அப்போது அம்மா அழும்போது அவன் பார்ப்பான், ஜூனியர் ஆர்டிஸ்டாக நின்று அம்மா அழுதுட்டு இருப்பாங்க, ஓகேங்களா, அவங்க க்ரௌடுக்கு நின்று அழுதுட்டு இருப்பாங்க, அதை இவன் பார்த்துட்டு இருப்பான். ஈவன் அப்படி அதில் எவ்ரி கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே, அதனால அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ இன்னொன்று என்னோட கதை இது மொத்தம் என்னோட வில்லேஜோட கதை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கதை டெய்லி கேட்டு 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 அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அப்போ இன்னொன்று என்னோட ஆட்டிடியூட் அவன் ஈஸியாக கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ஒரு எப்படி என்னோட வில்லேஜில் நான் எப்படி வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்டை வந்து அவன் ஈஸியாக அது ஆக்டிங்காக அவனுக்கு இன்றைக்கி ஆக்டிவாக கணிச்சு அவன் ஆக்டிவாக யோசிக்கவே இல்லை, அதுதான் ஆக்டிங் அவன் நினைக்கல. நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே பண்ணி அவன் பழகிட்டான், அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ ட்ரைனிங்லாம் பண்ணல. நான் என்ன மாமன்னன் ஷூட்டிங் முடிச்சுட்டு உடனே அப்படியே போய் ஆரம்பிச்சது அந்த படம். எந்த ட்ரெயின்லாம் பண்ணல. பசங்க கண்டிப்பாக இவங்க தான் முடிவு பண்ணோடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷெடியூலில் முடிச்சிட்டோம் படத்தை. தேங்க்யூ சார். உங்களோட எல்லா படத்துலையும் பரியரும் பெருமாளாக இருந்தாலும் சரி, மாமன் சரி, எல்லாத்துலேயும் ஒரு ரோ ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனால் சொசைட்டியில் ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு இவ்வளோ கோபம்? அதாவது எதையும், அதாவது யார் சொல்கிறது, நம்மகிட்ட ஒன்று இருக்குது, அதை நம்ம இருக்கா இல்லையா, நான் பண்ணுறேன் பண்ணாமல் போகிறேன்னு நிறைய டவுட், நிறைய விஷயங்களை ஈஸியாக ஏமாற்றிட முடியும். சொசைட்டி சமூகத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டிஸ்கிரிமினேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய வந்துடுச்சு இப்போ. பட் விக்டீமே பேசும்போது விக்டீம் பேசியாக வேண்டிய சூழல் வந்துடுச்சுங்க. இங்கே யார் பாதிக்கப்பட்டானோ அவன் பேசினா மட்டும்தான் ஒரு குறைந்தபட்ச டிஸ்கஷனாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு காலத்தில் விக்டீம் பேச மாட்டாங்க. விக்டீம் பேசாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு இடையில ஒரு சோர்ஸ் இருக்கும், அவங்க தான் பேசுவாங்க. இப்போ அந்த சோர்ஸ் மேலே ஒரு டவுட் வந்துடுச்சு எல்லாத்துக்கும், இவன் உண்மையை பேசுகிறானா போய் பேசுகிறானான்னு சொல்லி. அப்போ நேரடியாகவே பாதிக்கப்பட்ட ஒரு விக்டீம் தான் இன்னைக்கு அவங்களோட கதையை பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் மெயின் ரீசன். நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பேசும்போது இருக்கிற வீரியம் மற்றவங்க பேசும்போது இல்லைங்கிற டவுட் எனக்கு வந்துடுச்சு. எனக்காக பேசக்கூடியவங்க அவங்க தன்னை காப்பாற்றி கொண்டே பேசுறாங்க, அந்த 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 இடத்துல அவங்களும் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இல்லை. இப்போ எனக்காக ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவரும் இருக்காரு, ஆனால் அவரை சேவ் பண்ணிக்கிட்டு எனக்காக பேசுறாரு. அப்போ அந்த டவுட் வந்ததுனால என்ன பண்ணுறேன், நீங்கள் தள்ளுங்க நானே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த விஷயம். தேங்க்யூ. So when you're talking about this discrimination, even within the industry, we are finding out this kind of in discriminations, especially in Malayalam industry. Now we are discussing Hema Committee report, and the most undiscussed part is the assistant directors and other junior artists facing lots of human right violation. That's the term, I think. So last year there was an allegation against you came in social media saying that a junior artist was assaulted in the set of Pariyarum Perumal, and a lot of similar incidents are coming out. Can you get a clarification on this topic? தெரில, எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அவங்க சொன்ன வாக்குமூலமாக யார் சொன்ன வாக்குமூலம் தெரில. நான் என்னோட ஃபோர்ஸ்ட் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படின்னு எனக்கு தெரியும், ஓகேங்களா. நான் ஆக்டிங் வாங்கியிருப்பேன், அதை வேறு யாராவது தப்பாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க சொல்லலை வரைக்கும். என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும் எனக்கு நான் என்னவா எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறேன், என்னவா ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும். ஓகே, என்னோட 3 சினிமாக்களும் என்னோட ஆக்டர்ஸ் தான் சொல்லணும், இன்னொருத்தர் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க யாருக்குமே என்னோட ஆக்டர்ஸுக்கு என்னோட கண்ணியும் தெரியும், என்னோட கோபமும் தெரியும். உங்களுக்கு எப்பவுமே அது மட்டும் தான் தெரியுது. நான் அவங்ககிட்ட கெஞ்சி அவங்களுக்கு வராது, ஓகேங்களா. என் ஆக்டர்ஸ் என் கண்ணிலையும் பார்த்துருக்காங்க, என் கோபத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட மௌனத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட அமைதி சைலன்ஸையும் பார்த்துருக்காங்க, என்னோட லோன்லையும் பார்த்துருக்காங்க அவங்க. ஓகே, என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்னோட 4th ஃபிலிம் 4 படத்துலையுமே என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட மொத்த கதையுமே தெரியும். எந்த ஆக்டர்ஸ்க்குமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தெரியாமல் நடிச்சதே கிடையாது, நான் அவங்க கூப்பிட்டதே கிடையாது. எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் என்னோட ஒட்டுமொத்த கதையும் சொல்லி தான் நான் ஆக்டிங்கே கூப்பிடுவேன். இங்கே இருக்க எல்லா ஆக்டர்ஸ், நிக்கிலாவாகட்டும், ரஜிஷாவாகட்டும், என்னோட நடிச்ச எல்லாத்துக்குமே என்னோட ஒட்டுமொத்த கதையும் நான் சொல்லியிருப்பேன், ஒட்டுமொத்த கதையும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. Thank you for making the clarification. And what is your take on this discussions happening in Malayalam industry regarding this discriminations? எனக்கு தெரியல, கரெக்டாக அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணல. ஓகே, பட் விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க பேசுனாங்கன்னா அதுக்கு நம்ம செவி சாட்சி தான் ஆகணும்.
அதுக்கு நம்ம வந்து காதுகள் கொடுத்து தான் ஆகணும். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பேசினாங்க அப்படின்னா நாம் அதை உதாசீனப்படுத்த முடியாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த ஃபிலிமில் அந்த கம்யூனிசம் சிம்பிள் காட்டிட்டு இருக்கு. ஏன் அந்த சிம்பிள் டேரக்ட்? நார்மலி அந்த நார்மலி நம்ம ஃபிலிம் பார்க்கும்போது ஏதாவது என்னோட அப்பா கம்யூனிஸ்ட், சித்தப்பா அப்பாவோட பிரதர். ஓகே, அவர் கம்யூனிஸ்ட். ஓகே, நான் எங்கள் அப்பாவையும் எங்கள் சித்தப்பாவையும் பார்த்தீங்க, எங்கள் அப்பா வந்து ஒரு சாமி, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர். எங்கள் சித்தப்பா வந்து கம்யூனிஸ்ட். இந்த 2 பேரும் தான் என்னை வளர்த்தாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தில் எங்கள் சித்தப்பாவோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். எங்கள் சித்தப்பா பையனும் இந்த விபத்தில் இறந்து போயிட்டான். த சேகர் கேரக்டர்ஸ் மை சித்தப்பாவோட சன். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் கம்யூனிஸ்ட் வீட்லேயும் இந்த சம்பவம் நடந்துச்சு, இந்த நிகழ்வு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே, அதனால அவரோட ரெஃபரன்ஸ் എടുത്തിട്ട് இந்த പടത്തെ പണിയത്. താങ്ക് യു. പൊതുവേ നമ്മൾ പോകുമ്പോഴത്തേക്കും നമുക്ക് കുറച്ച് ബാരിയേഴ്സ് പ്രശ്നം ഉണ്ടാവുമല്ലോ, ഇപ്പോൾ ലാംഗ്വേജ് ആണെങ്കിലും അങ്ങനെയൊക്കെ. പക്ഷെ ഇത് വാഴ പോലത്തെ ഒരു സിനിമ എന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും അത്ര കോംപ്ലക്സ് ആണ്, അത്ര നമ്മളോട് ഭയങ്കര റിലേറ്റബിൾ കൂടിയാണ്. എങ്ങനെയാ ശരിക്കും ഈ ഫസ്റ്റ് ഡേ ഷൂട്ടൊക്കെ പോയിട്ടും ഇപ്പോൾ ഔട്ട് കാണുമ്പോഴത്തേക്ക് എന്താ ഫീൽ ചെയ്യണേ? ഞാൻ ഇന്നാണ് ആക്ച്വലി സിനിമ കാണുന്നത്. എനിക്ക് കാണാൻ പറ്റിയിരുന്നില്ല, ഞാൻ ഒരാഴ്ചയായിട്ട് പനി പിടിച്ച് കിടപ്പായിരുന്നു. അപ്പം ഞാനും ആദ്യമായിട്ടാണ് ഇവിടെയാണ് സിനിമ കാണുന്നത്. എനിക്കും അത് ഒരുപാട് ഇമോഷണലി കണക്ട് ആയിട്ടുണ്ട് സിനിമ. ഞാൻ സാറ് പറഞ്ഞതുപോലെ സാറിൻ്റെ ലൈഫ് ഫുള്ള് സാറ് നമ്മളുടെ അടുത്ത് എല്ലാവരുടെ അടുത്തും പറയാറുണ്ട്, സാർ എങ്ങനെയാണ് സാറ് മാരി സെൽവരാജ് ആയത് എന്നുള്ളൊരു കഥ നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയുന്നതുകൊണ്ട് ഇത് കാണുമ്പോൾ മൂപ്പരുടെ സിസ്റ്ററിൻ്റെ, മൂപ്പരുടെ ഫാമിലി, ഈ കാണുന്ന ഊരിലുള്ള ആൾക്കാർ 19 പേര് മരിച്ചത് ഇവരുടെ റിലേറ്റീവ്സാണ് എല്ലാവരും മരിച്ചിരിക്കുന്നത്. സോ അങ്ങനെ ഒരാൾ ആ സിനിമ എടുക്കുമ്പോൾ അതിൻ്റെ പുറകിൽ ഒരുപാട് ഹാർഡ്ഷിപ്സ് ഉണ്ടാവാം, ഒരുപാട് ഇമോഷണൽ ട്രോമാസ് ഉണ്ടാവാം. ഇതെങ്ങനെ ഷൂട്ട് ചെയ്തു എന്നാണ് ഞാൻ ആലോചിക്കുന്നത്. കാരണം ബുദ്ധിമുട്ടായിരിക്കുമല്ലോ ഒരാൾക്കത് പിന്നെയും അതിൽ കൂടെ തന്നെ ഗോ ത്രൂ ചെയ്യാന്ന് പറയുന്നത്. സോ എനിക്കത് നമ്മളതിനെ പാർട്ടായിട്ട് നിൽക്കുക, അതിൻ്റെ അദ്ദേഹത്തിൻ്റെ ലൈഫിൽ ഏറ്റവും ബെസ്റ്റ് സിനിമ അദ്ദേഹം ആഗ്രഹിക്കുന്ന, അദ്ദേഹത്തിന് ഈ സിനിമയിൽ വന്നപ്പോൾ ഈ സിനിമ ചെയ്യണമെന്നായിരുന്നു ഏറ്റവും കൂടുതൽ ആഗ്രഹം. അപ്പോൾ അങ്ങനെ ഒരു സിനിമയുടെ ഭാഗമായിട്ട് നമ്മൾ നിൽക്കുക എന്ന് പറയുന്നതാണ് ഏറ്റവും സന്തോഷമുള്ള കാര്യം. എനിക്ക് തമിഴ് അറിയാവുന്നത് കൊണ്ട് അങ്ങനെ ഒരു ബാരിയർ ഫീൽ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നില്ല. മീൻസ് ലാംഗ്വേജിൽ ഡബിങ്ങിലൊക്കെ അവരിരുന്നിട്ട് എല്ലാ സ്ലാങ്ങും ഒക്കെ അവർ തന്നെയാണ് കറക്റ്റ് ചെയ്യുന്നത്. ലാംഗ്വേജ് അറിയാവുന്നത് കൊണ്ട് സ്ലാങ് കുറച്ചുകൂടി ഈസിലി പഠിക്കാൻ പറ്റി. അത്രയാണ്. ടീച്ചർ ரொம்ப அழகா இருக்காங்க. അപ്പോൾ ഈ കുട്ടികൾ ഭയങ്കര അസാധ്യമായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഈ കുട്ടികളായിട്ട് എങ്ങനെയാണ് ഈ കണക്ഷൻ വന്നത്? എങ്ങനെയാണ് ഒരുമിച്ച് ചെയ്യുന്ന സമയത്ത് എല്ലാവരും സംസാരിക്കുക, എങ്ങനെയാണ് കണക്ഷൻ? ആ രണ്ട് ബോയ്സ് മാത്രമല്ല, ആ സ്കൂളിലുള്ള എല്ലാ പിള്ളേരും ഭയങ്കര എന്താ പറയുക കുസൃതി പിള്ളേരാണ് എല്ലാവരും. ഇവരാണെങ്കിലും ശരി എല്ലാവരും. അതുകൊണ്ട് തന്നെ എന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ആ സിനിമയിൽ അഭിനയിച്ചിരിക്കുന്ന ഞങ്ങൾ കുറച്ച് പേരല്ലാതെ ബാക്കിയുള്ളവരെല്ലാം അതിൻ്റെ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റുകൾ അടക്കം നാട്ടിലുള്ള ആൾക്കാരാണ്. അപ്പോൾ അവർക്ക് ഇപ്പം നമ്മൾ ഡയലോഗ് തെറ്റിപ്പോയാലും ഇവന്മാർ നമ്മളെ കളിയാക്കും, ഇവന്മാർ നമ്മളെ പുച്ഛിക്കും. എന്നെ ഒരാൾ പുച്ഛിക്കാന്നൊക്കെ പറഞ്ഞ് ആലോചിക്കും. അപ്പം അങ്ങനെ ഉണ്ട്. അപ്പം നല്ല കുട്ടികളാണ്. നമ്മൾ അഭിനയിക്കുമ്പോഴും നമുക്ക് ഭയങ്കരമായിട്ടൊരു ഇവരിത്രയും നന്നായിട്ട് അഭിനയിക്കുമോ, ഇവർക്ക് അവർ അഭിനയിക്കുകയാണെന്ന് അവർക്ക് അറിയില്ല. അവരുടെ അടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കുന്ന കാര്യങ്ങൾ അവർ ചെയ്യാണ്. നമ്മൾ എല്ലാം ഫീഡ് ചെയ്ത് കൊടുത്തിട്ടാണ് അവരുടെ അടുത്ത് നമ്മൾ വാങ്ങിക്കണം. പക്ഷെ അവർക്ക് അറിയില്ലല്ലോ അവരിങ്ങനെയാണ് അഭിനയിച്ചിരിക്കുന്നത് എന്നുള്ളത്. അപ്പം എനിക്കും ഈ സിനിമ ഇറങ്ങുന്നതിന് മുന്നേ ഏറ്റവും ആഗ്രഹം അവർ ഈ സിനിമ കാണുമ്പോൾ എങ്ങനെയായിരിക്കും അവർ ഫീൽ ചെയ്യുന്നത് എന്നുള്ളതായിരുന്നു. അല്ലെങ്കിൽ അവരെ ഒരു ആക്ടേഴ്സായിട്ട് വന്ന് നിൽക്കുമ്പോൾ ഇതുപോലെ ഒരുപാട് മീഡിയ ഉണ്ടാവും, ഒരുപാട് ആൾക്കാർ അതെങ്ങനെയാണ് അവർ റിസീവ് ചെയ്യുക എന്നുള്ളത് അറിയാൻ എനിക്ക് ഭയങ്കര ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. ഞാനത് ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആയിരുന്നു. എനിക്ക് അവർ ഇപ്പം ഞങ്ങൾ പോയിരിക്കുന്ന എല്ലാ പ്രോഗ്രാംസിനും എനിക്ക് അവരെങ്ങനെ കാണും, ഞാൻ എവിടെ ഇരുന്നാലും ഇവരെ നോക്കും. കാരണം ഇവരത് എങ്ങനെയാണ് എൻജോയ് ചെയ്യണമെന്ന് അറിയാൻ വേണ്ടി അതെനിക്ക് ഭയങ്കര എക്സൈറ്റിംഗ് ആയിരുന്നു. ഇതിനകത്ത് ഒരുപാട് ഒരു ഡാൻസ് പെർഫോമൻസ് ഉണ്ട്. എങ്ങനെ എളുപ്പമായിരുന്നു അതോ? എളുപ്പമല്ലായിരുന്നു, അതെല്ലാം അറിയേണ്ടതല്ല, എളുപ്പമായിരുന്നില്ല. സാറും പിന്നെ നമുക്കൊരു ഡാൻസ് പഠിപ്പിക്കാൻ വേണ്ടി 2 പേര് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു, അവരും കൂടെയാണ് ചെയ്തത്. ഒട്ടും എളുപ്പമല്ലായിരുന്നു. പക്ഷെ കാണുമ്പോൾ നല്ല അടിപൊളിയായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അതിനല്ലേ എളുപ്പമല്ലായിരുന്നു എന്ന് പറയുന്നത്. ഒരു ഓക്കെ ഷോട്ട് കിട്ടുള്ളൂ, അതിൽ ഏതാണ് ഓക്കെ ആണെന്ന് നമുക്കറിയില്ല. പക്ഷെ എങ്ങനെയാണെങ്കിലും നല്ല പാടാം. അത് ഒന്നാമത് സാറ് കണ്ടിരിക്കുന്ന ആൾക്കാരാണ് ഈ സിനിമയിലുള്ള എല്ലാവരും. സാറിന് റിലേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ക്യാരക്ടേഴ്സാണ്. അപ്പം അവരെങ്ങനെ ഇരിക്കണം എന്നുള്ളത് സാറിന് അറിയാം. അപ്പം നമുക്ക് ചിലപ്പോൾ അറിയുന്നുണ്ടാവില്ല. അപ്പം അദ്ദേഹത്തിന് എന്താണോ വേണ്ടത് അതിലേക്ക് നമ്മൾ എത്തുക എന്നുള്ളതാണ് ചെയ്യേണ്ടത്. അതുകൊണ്ട് തന്നെ അത് ബുദ്ധിമുട്ടായിരുന്നു.